என் அன்பு மக்களே, நீயே உனக்கு என்றும் நீங்கா துணை. இந்த ஒரு உண்மையை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் பதியுங்கள். உலகம் உங்களை விட்டு விலகினாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த உறுதி உங்களை ஒருபோதும் விட்டு செல்லாது. உங்கள் உயிரின் ஆழத்தில் ஒரு அமைதியான சக்தி உறங்கி கிடக்கிறது. அந்த சக்தியை உணர்ந்தவுடன் நீங்கள் எந்த சோதனையையும் தாண்ட முடியும். என் அன்பு மக்களே, பல நேரங்களில் நீங்கள் மற்றவர்களை நாடுகிறீர்கள். யாராவது வந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் உண்மையில் உங்களை உயர்த்தும் சக்தி உங்கள் உள்ளத்தில் தான் உள்ளது. நீங்கள் உங்களை நம்பாத வரை உலகமே உங்களை நம்பாது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை ஒரு ஒளியாக உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். சில நேரங்களில் உங்கள் மனம் உடைந்து போகலாம். நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் உங்கள் உள்ளத்தை சோர்வடையச் செய்யலாம். நீங்கள் தனிமையில் இருப்பது போல உணரலாம். ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இதுதான்: நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். உங்கள் மூச்சின் அமைதியில் நான் பேசுகிறேன். என் அன்பு மக்களே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் மூழ்கியதாக தோன்றலாம். அது தனிமையில் இருப்பதாக உணரலாம். ஆனால் அந்த இருளில்தான் அதன் வேர்கள் உருவாகின்றன. அந்த வேர்கள்தான் அதை வலிமையான மரமாக மாற்றுகின்றன. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் வரும் இருள் உங்கள் வலிமையை உருவாக்கும் காலம். நீங்கள் இன்று அனுபவிக்கும் துன்பங்கள் நிரந்தரமல்ல. அவை ஒரு பயணத்தின் ஒரு பகுதி. அந்த துன்பங்கள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை உருவாக்க வருகிறது. நீங்கள் அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டால் அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பை காத்துக்கொள்ளுங்கள். உலகம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். சிலர் உங்கள் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தை கடினமாக மாற்றினால் நீங்கள் உங்கள் ஒளியை இழக்கிறீர்கள். மென்மையான இதயம்தான் உண்மையான வலிமை. ஒரு இனிய வார்த்தை ஒருவரின் இருளை அகற்றும். ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பகிரும் அன்பு உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்தும். அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு சக்தி. அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு உயிருக்கும் தனித்த பயணம் உள்ளது. ஒரு மலர் காலை மலர்கிறது, மற்றொரு மலர் மாலை மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் அதன் நேரத்தில் மலரும். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் பாதையை சந்தேகப்படலாம். ஏன் நான் இவ்வளவு மெதுவாக செல்கிறேன் என்று கேட்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருந்தால் போதும். தொடர்ச்சிதான் வெற்றியின் ரகசியம். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. உலகம் உங்களுக்கு பல வழிகளை காட்டலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் குரல்தான் உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் உங்கள் மனதை பயம் நிரப்ப அனுமதிக்காதீர்கள். பயம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. அது உங்களை நிற்கச் செய்கிறது. ஆனால் நம்பிக்கை உங்களை முன்னேற்றும். நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு படி எடுத்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள். ஓய்வு என்பது ஒரு இடைவேளை, அது முடிவு அல்ல. நீங்கள் மீண்டும் எழுந்து முன்னேற வேண்டும். ஒரு ஆறு தனது பாதையில் கற்களை சந்திக்கும். அது நிற்காது. அது தனது வழியை மாற்றி தொடர்ந்து ஓடும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். தடைகள் உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் எந்த எண்ணத்தை வளர்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எந்த செல்வத்தாலும் கிடைக்காது. அது கருணையின் ஆசீர்வாதம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது, அது மேலும் பெருகும். நீங்கள் ஒளியாக இருந்தால் உலகம் ஒளியால் நிரம்பும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் முயற்சிகள் வீணாகி விட்டதாக நினைக்கலாம். ஆனால் எந்த நல்ல முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய தொடக்கம். அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள்.
என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கும் தருணங்களில் நான் உங்கள் இதயத்தில் பேசுகிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையால் வழிநடத்துங்கள். உங்கள் செயல்களை உண்மையால் உயர்த்துங்கள். நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான அதிசயமாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா ஒளியால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையாலும் அன்பாலும் மலரும் ஒரு இனிய பயணமாக தொடரட்டும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்களுக்கே துணை என்பதை உணர்ந்த அந்த நொடியில் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியான குரலை நீங்கள் கேட்கத் தொடங்கினால், நீங்கள் தேடும் பதில்கள் அனைத்தும் உங்களுக்குள் இருந்தே எழும். வெளியில் நீங்கள் தேடுவது எல்லாம் உங்களுக்குள் தான் மறைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் சில நேரங்களில் குழப்பத்தில் மூழ்கலாம். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் திணறலாம். அந்த நேரங்களில் நீங்கள் வெளியிலுள்ள சத்தத்தை அல்ல, உங்கள் உள்ளத்தின் அமைதியை கேளுங்கள். அந்த அமைதியில்தான் உண்மை இருக்கிறது. அந்த அமைதிதான் உங்களை வழிநடத்தும் தெய்வீக ஒளி. என் அன்பு மக்களே, வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது நீங்கள் தளர வேண்டியதில்லை. ஒரு மலை உயரமாக நிற்கும் போது அது பல புயல்களை எதிர்கொள்கிறது. ஆனால் அது ஒருபோதும் குனியாது. அதுபோல் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உறுதியுடன் நிற்க வேண்டும். சோதனைகள் உங்கள் வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் தடைப்பட்டு விட்டீர்கள் என்று உணரலாம். எல்லாம் நின்றுவிட்டது போல தோன்றலாம். ஆனால் அது உண்மையில் ஒரு நிறுத்தமல்ல, அது ஒரு மாற்றத்தின் முன்னிலை. அந்த அமைதியான தருணங்களில் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு திரும்ப தயாராகிறது. என் அன்பு மக்களே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட போது அது இருளில் மூழ்கியது போல தோன்றும். ஆனால் அந்த இருளில்தான் அதன் வேர்கள் ஆழமாக பரவுகின்றன. அது வெளிச்சத்தை நோக்கி எழும் முன் தனது வலிமையை உருவாக்கிக் கொள்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கும் இருள் உங்கள் வளர்ச்சியின் அடித்தளம். நீங்கள் இன்று அனுபவிக்கும் துன்பம் நாளைய உங்கள் வலிமையாக மாறும். அந்த அனுபவங்கள் உங்கள் உள்ளத்தை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும். நீங்கள் உங்களை உணரத் தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கை புதிய அர்த்தம் பெறும். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தை அன்பால் நிரப்புங்கள். உலகம் சில நேரங்களில் உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தை மூடிவிட்டால் நீங்கள் உங்கள் ஒளியை இழக்கிறீர்கள். அன்புதான் உங்கள் ஆன்மாவின் உண்மையான சக்தி. அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு இனிய வார்த்தை ஒருவரின் இதயத்தில் நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு சிறிய கருணை செயல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பகிரும் அன்பு உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொரு உயிருக்கும் தனித்த பாதை உள்ளது. ஒரு நட்சத்திரம் இரவில் பிரகாசிக்கிறது, மற்றொன்று காலை வெளிச்சத்தில் மங்கலாக தெரிகிறது. ஆனால் இரண்டும் தங்கள் நேரத்தில் அழகாக இருக்கின்றன. நீங்கள் உங்கள் நேரத்தில் மலருவீர்கள். அதற்காக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பாதையை நம்ப வேண்டும். உங்கள் பயணம் தனித்துவமானது. என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. அது ஒருபோதும் உங்களை தவறான பாதைக்கு அழைக்காது. நீங்கள் அந்த ஒளியை நம்பினால் உங்கள் வாழ்க்கை தெளிவாகும். நீங்கள் உங்கள் மனதை பயம் நிரப்ப அனுமதிக்காதீர்கள். பயம் உங்கள் கனவுகளை கட்டுப்படுத்தும். அது உங்களை முன்னேற விடாது. ஆனால் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை திறக்கும். அது உங்களை உயர்த்தும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள். ஓய்வு என்பது ஒரு இடைவேளை, அது முடிவு அல்ல. நீங்கள் மீண்டும் எழுந்து முன்னேற வேண்டும். ஒரு ஆறு தனது பாதையில் பல தடைகளை சந்திக்கும். அது நிற்காது. அது தனது வழியை மாற்றி தொடர்ந்து ஓடும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். தடைகள் உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் எந்த எண்ணத்தை வளர்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எந்த செல்வத்தாலும் கிடைக்காது. அது கருணையின் பரிசு. ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது. அது மேலும் பெருகும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும்.
நீங்கள் சில நேரங்களில் உங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் எந்த நல்ல முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய தொடக்கம். அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த மென்மையான குரலை கேளுங்கள். அது உங்களை ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைக்காது. அது உங்கள் உண்மையான வழிகாட்டி. நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. என் அன்பு மக்களே, வாழ்க்கை ஒரு ஓடும் நதி போல. அது ஒருபோதும் நிற்காது. அது தொடர்ந்து செல்லும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான அதிசயமாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா தைரியத்தால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு இனிய பயணமாக தொடரட்டும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்களுக்கே துணை என்பதை உணர்ந்தவுடன் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். அந்த ஒளி வெளியில் இருந்து வருவதல்ல, அது உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் உண்மை. நீங்கள் உங்களை நம்பத் தொடங்கும் போது உலகமே உங்களுக்கு புதியதாக தோன்றும். உங்கள் கண்கள் பார்க்கும் எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் தோன்றும். என் அன்பு மக்களே, வாழ்க்கை உங்களை பலவிதமாக சோதிக்கும். சில நேரங்களில் அது உங்களை உயர்த்தும். சில நேரங்களில் அது உங்களை தாழ்த்தும். ஆனால் அந்த மாற்றங்களின் நடுவில் நீங்கள் நிலையாக நிற்க வேண்டும். ஒரு பெரிய மரம் புயலின் போது அசைந்தாலும் அதன் வேர்கள் அதை நிலையாக வைத்திருக்கின்றன. அதுபோல் உங்கள் உள்ளத்தின் வேர்கள் உங்கள் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் சில நேரங்களில் உங்களை இழந்து விட்டீர்கள் என்று உணரலாம். உங்கள் பாதை தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரங்களில் நீங்கள் ஓட வேண்டியதில்லை. நீங்கள் அமைதியாக உங்கள் உள்ளத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அமைதிதான் உங்கள் வழியை வெளிச்சமாக்கும். என் அன்பு மக்களே, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட போது அது இருளில் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த இருளில்தான் அது வளர்கிறது. அது மெதுவாக வேர்களை விரிக்கிறது. பின்னர் அது வெளிச்சத்தை நோக்கி உயர்கிறது. உங்கள் வாழ்க்கையும் அதுபோலதான். நீங்கள் சந்திக்கும் இருள் உங்கள் வளர்ச்சியின் ஆரம்பம். நீங்கள் இன்று சந்திக்கும் துன்பங்கள் உங்கள் நாளைய வலிமையாக மாறும். அந்த அனுபவங்கள் உங்கள் மனதை வலுப்படுத்தும். நீங்கள் அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பை காத்துக் கொள்ளுங்கள். உலகம் சில நேரங்களில் உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தை மூடிவிட்டால் நீங்கள் உங்கள் ஒளியை இழக்கிறீர்கள். அன்புதான் உங்கள் ஆன்மாவின் உண்மையான சக்தி. ஒரு இனிய வார்த்தை ஒருவரின் இதயத்தில் நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பகிரும் அன்பு உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை உள்ளது. ஒரு மலர் காலை மலர்கிறது, மற்றொரு மலர் மாலை மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் அதன் நேரத்தில் மலரும். நீங்கள் உங்கள் பயணத்தை நம்ப வேண்டும். உங்கள் நேரத்தை மதிக்க வேண்டும். நீங்கள் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருந்தால் போதும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. அது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீங்கள் உங்கள் மனதை பயம் நிரப்ப அனுமதிக்காதீர்கள். பயம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். அது உங்களை முன்னேற விடாது. ஆனால் நம்பிக்கை உங்களை முன்னேற்றும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள். ஓய்வு என்பது ஒரு இடைவேளை, அது முடிவு அல்ல. நீங்கள் மீண்டும் எழுந்து முன்னேற வேண்டும். ஒரு ஆறு தனது பாதையில் பல தடைகளை சந்திக்கும். அது நிற்காது. அது தனது வழியை மாற்றி தொடர்ந்து ஓடும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எந்த செல்வத்தாலும் கிடைக்காது. அது கருணையின் பரிசு. ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது. அது மேலும் பெருகும்.
என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு ஒளியாக மாற முடியும். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் எந்த நல்ல முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய தொடக்கம். அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த மென்மையான குரலை கேளுங்கள். அது உங்களை வழிநடத்தும். அது உங்களுக்கு தைரியம் தரும். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. என் அன்பு மக்களே, வாழ்க்கை ஒரு ஓடும் நதி போல. அது ஒருபோதும் நிற்காது. அது தொடர்ந்து செல்லும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான அதிசயமாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா ஒளியால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையாலும் அன்பாலும் மலரும் ஒரு இனிய பயணமாக தொடரட்டும். என் அன்பு மக்களே, நீயே உனக்கு என்றும் நீங்கா துணை என்பதை மேலும் ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். உலகம் சில நேரங்களில் உங்களை உயர்த்தும், சில நேரங்களில் உங்களை சோதிக்கும். ஆனால் எந்த நிலையும் நிரந்தரமல்ல. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த நிலையான சக்திதான் உங்கள் உண்மையான ஆதாரம். நீங்கள் பல நேரங்களில் வெளியிலிருந்து உறுதியை தேடுகிறீர்கள். யாராவது வந்து உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் உங்களை முழுமையாக அறிந்தவன் நீங்களே. உங்கள் கண்ணீரின் அர்த்தத்தை அறிந்தவன் நீங்களே. உங்கள் அமைதியின் மொழியை புரிந்தவன் நீங்களே. அதனால் உங்கள் உள்ளத்துடன் நீங்கள் இணைந்தால் நீங்கள் தேடும் ஆறுதல் உங்களுக்குள்ளே கிடைக்கும். என் அன்பு மக்களே, வாழ்க்கை ஒரு ஆழமான கடல் போன்றது. அதன் மேல் அலைகள் கிளர்ந்தாலும் அதன் ஆழம் அமைதியாகவே இருக்கும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் வெளியில் சோதனைகள் வந்தாலும் உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும். அந்த அமைதிதான் உங்கள் வலிமை. நீங்கள் சில நேரங்களில் ஏன் இவ்வளவு சோதனை என்று கேட்கலாம். ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கடினம் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை உடைக்க வருவதில்லை. அவை உங்களை உருவாக்க வருகிறது. ஒரு கல் செதுக்கப்படும் போதுதான் அழகான சிலை உருவாகிறது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் சோதனைகளால் அழகாக மாறுகிறது. என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் மனதை தளர விடாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பாதையை வெளிச்சமாக்கும். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை அகற்ற முடியும். அந்த தீபம் உங்கள் உள்ளத்தில் உள்ளது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் திசை தெரியாமல் நிற்கலாம். உங்கள் பாதை மறைந்து போனது போல தோன்றலாம். ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் மெதுவாக முன்னேறுங்கள். ஒரு படி எடுத்தாலும் அது போதும். அந்த ஒரு படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை உள்ளது. ஒரு நதி வேகமாக ஓடுகிறது, மற்றொரு நதி மெதுவாக ஓடுகிறது. ஆனால் இரண்டும் கடலை அடைகின்றன. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் அதன் இலக்கை அடையும். நீங்கள் மெதுவாக சென்றாலும் அது தவறல்ல. நீங்கள் நிற்காமல் இருந்தால் போதும். தொடர்ச்சிதான் உங்கள் வெற்றியின் அடித்தளம். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் அன்பை காத்துக் கொள்ளுங்கள். உலகம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். சிலர் உங்கள் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தை மூடிவிட்டால் நீங்கள் உங்கள் ஒளியை இழக்கிறீர்கள். அன்புதான் உங்கள் உண்மையான சக்தி. ஒரு மென்மையான வார்த்தை ஒருவரின் மனதை மாற்றும். ஒரு சிறிய கருணை செயல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பகிரும் அன்பு உலகத்தில் ஒரு புதிய ஒளியை உருவாக்கும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. அது உங்களை ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைக்காது. அது உங்களை வெளிச்சத்திற்கு வழிநடத்தும். நீங்கள் உங்கள் மனதை பயம் நிரப்ப அனுமதிக்காதீர்கள். பயம் உங்கள் வாழ்க்கையை இருளாக்கும். அது உங்களை நிற்கச் செய்கிறது. ஆனால் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது. அது உங்களை முன்னேற்றும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள். ஓய்வு என்பது ஒரு இடைவேளை. அது முடிவு அல்ல. நீங்கள் மீண்டும் எழுந்து முன்னேற வேண்டும்.
ஒரு ஆறு தனது பாதையில் கற்களை சந்திக்கும், அது நிற்காது. அது தனது வழியை மாற்றி தொடர்ந்து ஓடும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். தடைகள் உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் எந்த எண்ணத்தை வளர்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் பிறருக்கு உதவும்போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எந்த செல்வத்தாலும் கிடைக்காது. அது கருணையின் ஆசீர்வாதம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது, அது மேலும் பெருகும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் எந்த நல்ல முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய தொடக்கம். அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியான குரலை கேளுங்கள். அது உங்களை வழிநடத்தும். அது உங்களுக்கு தைரியம் தரும். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. என் அன்பு மக்களே, வாழ்க்கை ஒரு ஓடும் ஓடை போல. அது தொடர்ந்து செல்லும். அது ஒருபோதும் நிற்காது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான அதிசயமாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா தைரியத்தால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு இனிய பயணமாக தொடரட்டும்.